வணக்கம் நண்பர்களே. தினமலர் நாளிதழில் வந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பதிவாகவும் அதை நான் பதிவு செய்கிறேன். திருநெல்வேலியை சேர்ந்த தொழிலதிபர் 18 கோடி ரூபாய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உதவியாளருக்கு கொடுத்திருக்கிறார். அது அந்த உதவியாளருக்கு அவருடைய உதவியாளர் பிஏ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பிஏவுக்கு இலக்கு 1 அப்படிங்கிறது இன்றைக்கி அவரை லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய பிஏ ஒருத்தர் ரிமாண்ட் ஆனார். அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டார் ஒரு முறைகேடு வழக்கில். அதே மாதிரி இலக்குவனுக்கும் அதில் பங்கு இருக்குது. இலக்குவன்றது ஒரு பிஏ அப்படின்னு தான் அதில் போட்டிருக்காங்க அந்த செய்தியில். இலக்குவனுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. இது என்ன இது அப்படின்னா, திருநெல்வேலியை சேர்ந்த தொழிலதிபர் அவர் யார் அப்படின்றத இன்னும் பேரை சொல்லாமல் வச்சுருக்கிறாங்க. சுமார் 18 கோடி ரூபாய் 14 கோடி ரூபாய் இவங்க பிஏ 2 பேர் கைக்கு வந்ததாகவும் அதை அமைச்சரிடமிருந்து மறைப்பதற்காக சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதில் தான் இவங்க 2 பேரையும் போலீஸ் இப்போ இலக்குவன போலீஸ் தேடுது. இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மிஸ்டர் கிளீன், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். வாக்குக்கு பணம் கொடுக்காமலேயே ஜெயிச்ச வேட்பாளர் அவர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இதை நம்புகிறோம் நம்ம. அவர் மிஸ்டர் கிளீன், அவர் வேறு எதுவும் ஒரு அறமற்ற செயல்களை செய்வதற்கான பாரம்பரியம் அல்ல. அதையும் நம்ம சொல்லிக்கணும். அவருடைய தாத்தா அப்பா எல்லாருமே குடும்ப பாரம்பரியமே ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ள குடும்பம் அது. அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு. அப்படி ஒரு பேர் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதனால் அவர் பணத்துக்காக தரம் தாழ்ந்த செயல்களை செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஊழல் லஞ்சம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, அவசியம் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் அவருடைய சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படி ஆட்களை இவர் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளாமல் போனார், அல்லது அடையாளம் கண்டும் நான் வாங்க மாட்டேன் நீ வாங்கி நோ பண்ணிக்கன்னு சொல்லி விட்டாரா? அப்படி விட்டாலும் நமக்கு தான் கெட்ட பேர் வரும்ன்ற ஒரு தெரியாமலா இருக்கும். இன்னும் ஒன்றையும் கூறுகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்கிறது நம்ம கணிக்கிறது பழிக்குது. அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பேரை வைத்து மதுரையில் ஒரு வழக்கறிஞர், நேற்று கூட பதிவில் போட்டிருந்தேன், ஒரு வழக்கறிஞர் எவ்வளவு மோசடி செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சிட்ருக்கிறாரு. அதுவும் வெளிவர அன்னைக்கு இப்போ இந்த செய்தியை நீங்கள் ஆஹா அன்றைக்கே சொன்னார் ஒரு வக்கீல் அவர் பேரை சொல்லி சம்பாதிச்சிட்ருக்கிறாருன்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் சுற்றி முற்றிலும் மோசமானவர்கள் இன்னமும் உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் ஏதோ கைது பண்ணவங்களும் புகார் அளிக்கப்பட்டவங்க தவிர இன்னமும் இருக்கிறாங்க. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கேன்.